கடகம் ராசி என்பர்களே இனிய வணக்கம். இந்த கடகம் ராசிக்காரங்க எப்படி தெரியுமா? எல்லாரையுமே நீங்க எளிதில் நம்பி விடுவீங்க. எளிதில் நம்பி விடுவது பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனா நீங்க எளிதில் நம்பி விடுவதாலேயே உங்களுடைய மனதை உடைத்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக இருப்பாங்க. கடகம் ராசிக்காரங்க எளிதில் நம்புவதால் கடந்த சில மாதங்களில் நீங்கள் நம்பியவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு சென்றிருப்பார்கள். அது பண விஷயத்திலும் நம்பிக்கை விஷயத்திலும் உங்களுடைய குடும்பத்தில் கூட்டு வந்து ஒரு நபராக அமர வைத்திருப்பீங்க. இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளேயே தேவையில்லாத சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக தேடி கொடுத்திருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நீங்கள் நம்பி அழைத்து வந்த சில நபர்கள் செய்திருப்பார்கள். செய்தார்களா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். உங்களின் உண்மையை யாருமே மதிக்கவில்லை. நீங்கள் உண்மையாக அனைவரிடமும் நடந்து கொண்டது யாருக்குமே பிடிக்கவில்லை. அதனாலேயே உங்களை சில நபர்கள் வெறுத்தார்கள். உண்மையாக இருந்தால் சில நபர்கள் வெறுப்பார்களா என்பதையும் இந்த ஒரு காலகட்டங்கள்ல நீங்க புரிந்து கொண்டீங்க. அப்படி வெறுத்தார்கள் என்றால் நீங்களும் பொய்யான ஒரு மனிதனாக மாறக்கூடாது. அந்த பொய்யான மனிதர்களிடம் இருந்து நீங்கள் விலகிக் கொள்வதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே உங்களிடம் யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களிடம் மட்டும் நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்களும் ஒரு உண்மையாக இருக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் இருவரும் சேர்ந்து இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய அன்பை பயன்படுத்தி கொண்டவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுடைய மனதை உடைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்தார்கள். அடுத்ததா உங்களுடைய பொறுப்புகள் அதிகரித்தது. அதனால் சுமையும் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகிக் கொண்டே தான் போனது. நீங்கள் ஒருவராகவே குடும்பத்தை பார்த்தீர்கள். பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டீர்கள். குடும்பத்துக்குள்ள இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதனையும் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்டு தாங்கிக் கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. அனைவருக்கும் ஆதரவு கொடுத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆதரவு என்பது ஆதரவுக்காக யாருமே இல்லை என்ற ஒரு உணர்வை உங்களுடைய மனதிற்குள் வந்தவுடன் ஏன் நமக்கு மட்டும் இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு குழப்பிக் கொண்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருந்தது. நீங்க உதவியவங்க உங்களை மதிக்காமல் போனார்கள். நீங்கள் செய்த தியாகங்கள் அது மற்றவங்களுக்காக, நீங்க குடும்பத்துக்காக தியாகம் செய்வதில் ஒரு அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் பழகியவர்களுக்காகவும் நீங்கள் எத்தனையோ தியாகங்களை வாழ்க்கைக்குள்ள செய்தீங்க. ஆனால் அது யாருமே இதுவரைக்கும் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. நீங்கள் காட்டிய அன்பும் அது வீணாக போய்விட்டது. நீங்கள் செய்த நன்மைகள் கூட இதற்கெல்லாம் நன்றி கூட யாரும் சொல்லாமல் என்னை மிகவும் காயப்படுத்தி விட்டார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைக்காத நாட்கள் கிடையாது. ஏதேனும் ஒரு உதவி செய்தால் நல்லதாக சில வார்த்தைகள் கூற வேண்டும். திருப்பி நமக்கு ஏதேனும் உதவிகளை செய்ய வேண்டும். ஆனால் நம்ம யாருக்கெல்லாம் உதவி செய்து கொடுக்கிறோமோ அவர்களே நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்கிறார்களே என்று நினைத்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. அடுத்ததா உங்க குடும்பத்தில் தேவையற்ற சந்தேகங்கள் உருவானது. இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் பிரிவினையை தரக்கூடிய கிரகங்களான செவ்வாய் அல்லது சனியின் பார்வை பதியும் பொழுது அமைதியான குடும்பத்தில் தேவையற்ற சந்தேகங்கள் புயலாக மாறி அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையவே அது சுக்குநூறாக உடைத்து போட்டது. கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயோ ஒருமித்த கருத்து என்பது இல்லாமல் எடுத்ததற்கெல்லாம் சண்டையிடும் சூழ்நிலை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது இன்னும் உங்க வாழ்க்கையில தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. நீங்கள் எவ்வளவோ நேர்மையாகவும் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளை குடும்ப உறுப்பினர்களை சந்தேக கண்ணோடு பார்த்த தருணங்கள் உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வீட்டில் நிம்மதியானது மறைந்து போனது. எப்போதுமே ஒரு பதற்றமான சூழல் மட்டுமே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இப்பொழுது நிலவி கொண்டே தான் இருக்கிறது. யார் மீது நம்பிக்கை வைப்பது, யாரை முழுமையாக நம்புவது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு குழப்பிக் கொண்ட நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நான் சொன்னது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்தினால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனி வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். வரவுகள் மூலம் கையிருப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாக செய்யும். பேச்சுக்களால் புதிய வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொள்வீங்க. இது வரைக்கும் நீங்க கடந்த மாதங்கள், கடந்த வாரங்கள், ஏன் நேற்று வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்களில் அமைதியாக இருப்பீங்க. எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் தேவையில்லாமல் பேச மாட்டீர்கள். ஆனால் சில நபர்களிடம் நீங்கள் சரியாக பழகி சரியான பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொண்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே தாங்க போகும். உங்களுடைய பேச்சை நீங்கள் கொஞ்சம் சுமூகமாகவும் நல்ல விதமாகவும் பேசி பாருங்க. எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரும். கற்றல் திறனில் சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எதிலும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் செயல்படக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. வியாபார போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுத்து வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இனிமே வரக்கூடிய நாட்களில் இருப்பீர்கள். குரு பகவான் உங்கள் மீது கருணை பார்வை இப்பொழுது செலுத்தப் போகிறார். இன்னும் சிறந்த செய்திகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வரப்போகிறது. இந்த குருவின் இடத்தினால் கடகம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறது. இந்த குருவின் பலன்கள் என்ன தெரியுமா? எதிர்பாராத உதவிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பிரச்சனைகள் தானாகவே தீர்வதற்கான ஒரு வழிகளையும் குரு பகவான் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார். பணவரவை அதிகரித்து கொடுப்பார். நல்ல ஒரு செய்திகள் தொடர்ச்சியாக உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு தேதி முதல் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக வர வைப்பார். புதிய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள திறந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். சுக்கிரன் உங்களுடைய உறவுகள் மற்றும் நிம்மதியில ஒரு உயர்வை நிச்சயமா தேடி கொடுப்பார். குடும்பத்துக்குள்ள ஒரு புரிதல் என்பதை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படுத்தி கொடுப்பார். எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது உங்களுடைய குடும்ப சம்பந்தமான முடிவுகள், உங்களுடைய தொழில் முடிவுகள், உங்களுடைய எதிர்காலத்திற்கான முடிவுகள், அது அனைத்திலும் போதுமான அளவுக்கு தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக உங்களை நிச்சயமாக மாற்றி விடுவார். காதல் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மன அமைதி உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. செவ்வாய் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல தன்னம்பிக்கையை தேடி கொடுப்பார். பயத்தை உங்களுடைய மனதை விட்டு குறைத்து கொடுப்பார். தைரியத்தை அதிகரிப்பார். வேலைகள் வேகமாக நிறைவேறி எல்லாத்தையுமே நல்லதாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தையும் நேரத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக வர வைப்பார். அந்த அளவுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுடைய அதிபதியும் உங்களுடைய கூடவே இருக்கக்கூடிய பகவான்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. நீங்க இனிமே எடுக்கக்கூடிய புதிய புதிய முயற்சிகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள வெற்றியை தேடி கொடுக்கும். தைரியக்காரகான செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு சாதகமான உலா வருவதால் உங்கள் மனதில் புதிய தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இப்பொழுது பிறந்து எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறும். புதிய தொழில் தொடங்குவது, வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பது போன்ற உங்களின் அத்தனை புதிய முயற்சிகளும் தங்கும் தடையுமின்றி அமோகமான ஒரு வெற்றியை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதை தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.